Hi genius. Cardio is not the only way to burn your calories or fat. So கார்டியோன்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு ஜோன் 1 கார்டியோவான வாக்கிங் தான். ஸோ உங்களுக்கு அதில் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகுதோ ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங்கே ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன தான் நீங்கள் வாக்கிங்கோட கம்பேர் பண்ணி வெயிட் லிஃப்டிங் பண்ணாலும் அதில் உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக பேர்ன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலுமே ஸோ நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறப்ப உங்களோட மசிலை மைக்ரோ டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மசில் க்ரோ ஆகும். ஸோ அந்த மசில் க்ரோ ஆகி ரிப்பேர்லேருந்து க்ரோ ஆகிறதுக்காக அந்த செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும். ஸோ அங்கே கொஞ்சம் கேலரிஸ் பேர்ன் ஆகும். அண்ட் தென் செகண்டு நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் லெவல் நல்ல ரீச்சில் இருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா, நீங்கள் கார்டியோ ஜோன் 1 கார்டியோ வாக்கிங் பண்ணாலும் சரி வெயிட் லிஃப்டிங் பண்ணாலும் சரி ஆல்மோஸ்ட் உங்களோட கேலரிஸ் பேர்னுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கார்டியோ உங்களோட ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி கட்டிங்காக இருந்தாலும் சரி ஸோ உங்களோட ஜோன் 1 கார்டியோவோட சேர்த்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஜேர்னியை இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா டயட் சப்ளிமெண்ட் இல்லாமல் இன்றைக்கி 10 kg ஃபேட்டை மட்டும் குறைக்கிறதே 62. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய ஆப்ஸையும் ஸோ அப்பர் பாடி ஜஸ்ட் பம்புக்காக லிட்டில் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணேன். ஸோ ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் டைட்டாக இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ஜாப் கூட ஒர்க் டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால இன்றைக்கி ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான அப்டேட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேலரிஸ் பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். பாய். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.